இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எரேமியா 15:11, ஜெரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாக சொல்லுகிறேன். The Lord said, surely I will deliver you for a good purpose. Surely I will make your enemies plead with you in times of disaster and times of distress. அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்பதாகும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். யோபு ஒரே நாளிலே தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், செல்வத்தை இழந்தான், தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்தான். சாத்தான் அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து விட்டான். ஆனால் யோபு தன்னுடைய தீங்கின் காலத்திலும் ஆண்டவரை விடவே இல்லை. அவரை நம்பிக்கையோடு சார்ந்து கொண்டான். தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படும், நீர்தான் எனக்காக பிணைப்பட வேண்டும், உம்மையல்லாமல் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் வேறு யாருமில்லை என்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் யோபுவுக்கு கை கொடுத்தார். அவனுக்காக பிணைப்பட்டார். அவனுடைய சத்ருவுக்கு எதிர்பட்டு தீங்கின் காலத்தில் அவனுக்கு உதவி செய்து அவன் இழந்த அத்தனையும் இரட்டிப்பாக அருளினார். அதே தேவன்தான் இன்றும் உனக்காக பிணைப்பட்டு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன், நீ இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக உனக்கு அருளுவேன் என்று வாக்குரைக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதே, அவருடைய வார்த்தையை விட்டுவிடாமல் அதை பற்றிக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார். God bless you.